டம்மியா ஒரு ஜோசியரை ரெடி பண்ணி ஜாதகம் பொருந்தாதுன்னு சொன்னா கல்யாணம் நின்ற போது எப்படி? நல்ல ஐடியா தான். நான் சொன்னா அது நல்லா தானே இருக்கும். நீ சொன்னியா? கார்ல வரும்போது நான் சொல்லிட்டு வந்ததே எனக்கு முன்னாடி முந்திக்கிட்டு சொல்றாரு. சுயமா யோசிச்சு ஒரு ஐடியா சொல்லுங்க அங்கிள். இல்லனா இங்கே விட்டுட்டு போயிடுவேன். டம்மியா ஒரு ஜோசியக்காரரை நம்ம கூட்டிட்டு வருவோம். ஓகே. என்ன ஓகே? இது பத்தாது பீம்பாய். ஏதாவது சொதப்பலாம்ல, வேற ஐடியா சொல்லுங்க. வேற ஐடியா? மாப்பிள்ள நிறைய நகை கேக்குறாருன்னு சொன்னா? ஆமால, 2 பேருமே பணக்காரங்க. இது ஒர்க் அவுட் ஆகாது. இப்படி சொல்லுவோமா? மாப்பிள்ள பெரிய குடிகாரரு, எங்கன்னா குடிச்சு விழுந்து கிடக்குறாருன்னு சொன்னா? அவ்வளவுதான். வேணா இப்படி பண்ணலாமா? எப்படி? இல்ல வேணாம். இல்ல சொல்லு, பரவாயில்ல. இல்ல, உங்களுக்கும் உங்க ஃபர்ஸ்ட் வைஃப்க்கும் ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லிடலாமா? ஆனா இப்போ குழந்தை எங்கன்னு கேட்டா என்ன பண்றது? ஆமால, அத நான் யோசிக்கலையே. ஏதாச்சும் பாப்பாவை நடிக்க வச்சா கண்டுபிடிச்சிருவாங்க நீலா. சரி, இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு பாரு. இப்போ எந்த பொண்ணுக்குமே நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறவன் யோகியனா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா? எந்த பொண்ணு கூடவும் பழக்கம் இருக்கக்கூடாது, ஒழுக்கமா இருக்கணும்னு யோசிப்பாங்க. இப்ப எனக்கு நிறைய பொண்ணுங்களோட பழக்கம் இருக்குன்னு சொல்லி அவளை நம்ப வச்சா? இது ஒரு நல்ல ஐடியா தான். இப்படி சிரிச்சுக்கிட்டே வெட்டியா நிக்கிறீங்களே, உருப்படியா ஒரே ஒரு ஐடியா கொடுத்தீங்களா? பேசாம பொண்ணை கடத்திட்டா? இதுக்குதான் இவ்வளவு யோசிச்சீங்களா? நோ, இது நம்பியார் காலத்து ஐடியா. இப்போதைக்கு கிரைம் டிராமா வேணாமே, அமைதியான முறையிலே போலாம். பழசா இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகுற ஐடியா தானே இது. ரொம்ப ஃபீல் பண்றீங்களே, வேணும்னா லாஸ்ட் ஆப்ஷனை வச்சுக்கலாம். வெரி குட். எப்படி? நிலா, கல்யாணத்தை நிறுத்திடலாம்ல? இந்த நிலா இருக்கும்போது எதுக்கு பயப்படுறீங்க? கண்டிப்பா நிறுத்துவோம். நம்ம பிளான் யாருக்கும் தெரியக்கூடாது. நானும் நீயும் எப்படி சொல்லுவோம்? நானும் சொல்ல மாட்டேன், சத்தியமா. சொல்லிதான் பாருங்களேன். வந்துருவாரா? என்ன பீம்பாய், இன்னும் ஆளை காணோம். எப்போ வருவாரு? அது இப்போ அவர் வர நேரம் தான். வந்துருவாரு. நம்ம சொன்ன மாதிரி சொல்லிடுவார்ல. வெயிட் பண்ணி பாரு. அதுக்கு தானே காசு கொடுத்துருக்கோம்.
கண்டிப்பா சொல்லிடுவாரு. இல்ல அப்பா வராரு. என்ன ரெண்டு பேரும் ஏதோ ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? அது பீமாய்க்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே எங்க வெளியூர் போலான்னு கேட்டுட்டு இருந்தாரு. உங்ககிட்ட? ஓ அப்படியா? நம்பிட்டோம். ஓகேவா? அம்மா வாங்க ஜோசியரே, வாங்க. வணக்கம். வாங்க வணக்கம்மா. உட்காருங்க. வணக்கம். ஜோசியர்ப்பா. இதோ. என்னங்க? இவங்க தான் பொண்ணா? ஆமா ஜோசியரே. ஓ. ஸ்னேகா, அத்தை ஜாதகத்தை எடுத்துட்டு வாமா. கொடு. கடவுளே, இந்தாங்க. இது பையன் ஜாதகம். சரிங்க. இந்தாங்க. இது பொண்ணோட ஜாதகம். இந்த ரெண்டு ஜாதகத்துக்கும் பொருத்தம் பாருங்க. எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆரம்பத்துல இருந்தே தடங்களும் அபசகனமாவே நடந்துகிட்டு இருக்கு. நீங்களே பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏற்கனவே அவனுக்கு நடந்த கல்யாணம் சரியா அமையல. ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. இந்த லைஃபாவது அவனுக்கு நல்லா இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். பார்த்து சொல்றேம்மா. இந்த சம்பந்தத்தை யார் பார்த்தது? ஏன் என்னாச்சு? சொல்லுங்க. யதார்த்தமா அமைஞ்சதுதான். என்னாச்சு? ஏதாவது சிக்கல் இருக்கா? சிக்கலா? இந்த ரெண்டு ஜாதகத்தை யாராலையும் இணைக்கவே முடியாதுமா. யாருக்கும் புரியல. ஐயா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. நீங்க தேடினாலும் இப்படி ஒரு பொண்ணு உங்களுக்கு கிடைக்கவே மாட்டா. இந்த கல்யாணம் மட்டும் முடிஞ்சா நீங்க எங்கேயோ போயிருவீங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற மொத்த பிரச்சனை தீர்ந்து அமோகமா வாழ போறீங்க. என்ன தடங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கல்யாணத்தை நல்லபடியா முடிங்க. ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடங்கள் வரலாம். அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. உங்க பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். நல்லது. ஸ்னேகா, என்ன பீமாய்? தெரியலையே.
அத்தை, நீ அவர்கிட்ட கொடுத்துருமா. நீங்க உங்க கையால கொடுங்க அத்தை. ஆ சரி கொடு. இந்தாங்க. நன்றிம்மா. இந்த ஆள் பண்ண காரியத்துக்கு பணம் வேற. இந்த பொண்ணு உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது அவளுக்கு மட்டும் யோகம் இல்லம்மா, இந்த குடும்பத்துக்கே யோகம். என் மனசுல இருந்த பாரமே குறைஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். நான் வரேம்மா. ஆ வரேன். வாங்க. என்ன பிம்பாய் செய்யறது? இரு பாத்துக்கலாம். யோ 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 நில்லையா, நில்ல. சொல்லுங்க, எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இருக்காவா? யோ என்னையா ஏதோ தெரியாத ஆள் மாதிரி பேசுற? ஏன் தெரியல? நல்லா தெரியுதே. நல்லா தெரியுதா? யோ நான் உன்கிட்ட என்னையா சொன்னேன்? நீ அங்க என்னையா சொன்ன? கரெக்டா தானே சொன்னேன். என்ன அங்கிள் காசு வாங்கிட்டு போய் சொல்றீங்க? காசு கொடுத்தது நீங்க தான். நீங்க தானம்மா போய் சொல்ல சொன்னீங்க. யோ அந்த போய் வர இந்த போய் வேறயா? இப்போவும் நான் போய் தான் தம்பி சொல்லியிருக்கேன். பிம்பாய் இந்த அங்கிள் நம்மளே குழப்புறாரு. நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையா? பொய் சொல்றதுன்னு முடிவாயிடுச்சு. அதான் யார் அந்த பொய்க்கு அதிக விலை கொடுக்குறாங்களோ அதையே உண்மையாக்கிட்டேன். என்னையா சொல்ற? இப்ப நான் சொன்ன பொய்ய சொல்றதுக்கு நீங்க கொடுத்ததை விட அதிகமா பணம் கொடுத்தாங்க. யார் அதிக பணம் கொடுத்தது? இந்த வீட்டு மருமக தான். காசை வாங்கிட்டு ஏமாத்த கூடாதுல்ல. நல்ல பொண்ணா இருக்கு, கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ பாருங்க. யோ இன்னும் என்ன பிம்பாய்? நமக்கு முன்னாடி அவங்க அலர்ட்டா இருக்காங்க நிலா. போச்சு. சரி வா, அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி ட்ரை பண்ணுவோம். ம். இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. ஜாதகம் பொருந்தாம இருந்திருக்க கூடாதா? சஞ்சய், ஏன்டா உனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? சீக்கிரமா பத்திரிக்கை அடிக்கிற வேலையை ஆரம்பிக்கணும். உங்ககிட்ட தாங்க சொல்லிட்டு இருக்கேன். ஆ பார்த்தலாம். ம். சஞ்சய், ஜோசியர் சொன்னதை கேட்டியா? ஒழுங்கா கல்யாணத்துக்கு ரெடி ஆகுற வழிய பாரு. நிலா, நீதான் இவனுக்கு நல்ல புத்தி சொல்லி இந்த கல்யாணத்துக்கு உதவியா இருக்கணும். சரிங்க பீமம்மா. ஆமா, இந்த ஜோசியர்ல அவன் சரியான ஃப்ராடா. என் ஃப்ரெண்டு சொல்றான். நம்ம ஏன் வேற ஜோசியர் கிட்ட கேட்க கூடாது? டேய், நிஜமா தான் சொல்றியா? ஆமாப்பா, நிஜமா தான் சொல்றேன். இந்த ஆளு காசை வாங்கிட்டு ஆளுக்கு ஏத்த மாதிரி ஜாதகம் சொல்லுவானா? அப்போ வேற ஆளை வச்சு பார்க்கறதா நல்லது. அம்மா, நீங்க எனக்கு நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதை கொஞ்சம் பார்த்து தெளிவா செய்யலாம்ல? நான் இப்பதான் நிம்மதியா இருந்தேன். உனக்கு அது பிடிக்கலல்ல? இல்லம்மா. எனக்கு அந்த ஜோசியரை நல்லா தெரியும். அவர் பொய் சொல்ல மாட்டாரு. இல்லம்மா, நான் சொல்ல வர்றது. இதுக்கப்புறம் நான் குழம்புறதா இல்ல. இல்ல வேதா, எதுக்கும் இன்னொரு ஜோசியர் கிட்ட. வேண்டாங்க, அவரு நல்லாதான் சொல்லியிருக்காரு. நிரஞ்சனா தான் இந்த வீட்டுக்கு வரப்போற மருமக. அதுல எந்த மாற்றமும் இல்ல.
நேத்து பேஞ்ச மலையில முளைச்ச காளான் என்கிட்டயே நீ போட்டிக்கு வரியா? இந்த விஷயத்துல ஜெயிக்க போறது நான் தான். நீங்க என்ன திட்டம் போட்டாலும் என்ன மீறி உங்களால எதுவும் பண்ண முடியாது. நிரஞ்சனா, நிலா பாப்பா, என் மாமா கிட்ட என்ன பத்தி சொல்லி நீதாம்மா அவர் மனச மாத்தணும். நீ மட்டும் இதை செஞ்சேன்னு வச்சுக்கோயேன், உன்னை நான் மறக்கவே மாட்டேன். ம்? சரியா? என்னாச்சு பீம்பாய்? நமக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி தேவை. நாம இந்த கல்யாணத்தை ரொம்ப முக்கியமான ஆளுங்களுக்கு தான் சொல்றோம். இருந்தாலும் சாப்பாடு தரமா இருக்கணும். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு கேட்டரிங் சர்வீஸ் கிட்ட பேசிட்டாது. இதெல்லாம் நல்லாவே இல்லை. ஏமா ஸ்னேகா, என்னம்மா டீ போட்டிருக்க? தலை வலிக்குதுன்னு டீ கேட்டா தலைவலி அதிகமாகிறதுக்கு டீ போடுறேன். நீங்க பேசுங்க. உங்க பெரியப்பா தான் பேசுறாரு. சொல்லுங்க சம்பந்தி. நானும் நிரஞ்சனாவும் கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து அங்க வந்துட்டு போயிட்டு தான் இருக்கோமா. ஆனா இப்ப வரைக்கும் நீங்களோ இல்ல மாப்பிள்ளையோ இங்க வரவே இல்லையம்மா. அதான் எல்லாரையும் விருந்துக்கு கூப்பிடலான்னு நானும் என் பொண்ணும் ஆசைப்படுறோம். அதுக்கு என்ன சம்பந்தி, வந்துட்டா போச்சு. நாளைக்கு நாங்க குடும்பத்தோட உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரோம். சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் சம்பந்தியம்மா. சரி, நான் வச்சிடுறேன். சரி, நாம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு வராங்களாம்மா? சந்தோஷம் தானே இப்போ? சந்தோஷம்பா. நாம எல்லாரும் நாளைக்கு சம்மந்தி வீட்டுக்கு விருந்துக்கு போறோம். எல்லாரும் கிளம்பிருங்க. சரிங்க. சரிம்மா. என்னம்மா ஸ்னேகா, உன் தங்கச்சியாவது நல்லா டீ போடுவாளா? கவலைப்படாதீங்க மாமா, அவ சமையல்ல கில்லி மாதிரி அசத்திருவா. பாக்குறேன். அப்பா ஒரு நிமிஷம். என்னடா? எப்படியோ நாம நினைச்ச மாதிரி கல்யாணம் நடக்க போகுது. சொல்லுங்க பீம்பாய். ஹலோ நிலா, நாளைக்கு நிரஞ்சனா வீட்டுக்கு நம்ம எல்லாரும் விருந்துக்கு போறோம். இந்த சான்ஸை மட்டும் விட்டுறக்கூடாது நிலா. சொல்லிட்டீங்கல்ல, எப்படியாவது அவங்களே கல்யாணம் வேணான்னு சொல்ல வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஐடியா வேணா சொதப்பிருக்கலாம், ஆனா இந்த தடவை சொதப்பாது பீம்பாய். ஏன்னா நடக்க போற கலவரம் அந்த மாதிரி இருக்கும். நிலா, கலவரம் நடக்கணும். நாள் நெருங்க எனக்கு பயமா இருக்கு. இந்த நிலா இருக்கும்போது எதுக்கு பயப்படுறீங்க பீம்பாய்? நீ இருக்கிற நம்பிக்கையில தான் இருக்க. நாளைக்கு வந்துரு. பாத்துக்கலாம், விடுங்க. என்ன இன்னும் ஆளை காணோம்? டைம் ஆச்சு. ஒரு கல்யாணத்தை நிறுத்தணும்ன்ற பொறுப்பு கொஞ்சம் கூட இந்த பீம்பாய்க்கு இல்ல.
லீலா நீ எப்பமா வந்த? ச்சே, இந்த குட்டிச்சத்தம் அங்கேயும் வந்துருச்சா? ஒரு இடத்து கூட இது இல்லாம வரமாட்டேங்கிறானே இவன். இப்பதான் வந்தேன் பீமம்மா. பீம்பாய் தான் கூப்பிட்டாரு. சஞ்சய்க்கு நடக்கிற எல்லா நல்ல விஷயத்திலையும் நீ இருக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? செல்லம். நல்லதா விட்டு அவ கல்யாணத்தை நிறுத்திடுவா. வாங்க 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 சம்பந்தி. வணக்கம். வணக்கம் சம்பந்தி. வணக்கம்ண்ணா. வணக்கம். வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க. நிரஞ்சனா வாங்க த. ஸ்னேகா. வாங்க. நில்லுங்க.